டாக்டர் எனக்கு தெரியும் டயபெட்டிஸ் இருக்குன்னு, சின்ன புண்ணு தானேன்னு விட்டுட்டேன். இதில் கம் வித் பிக் அல்சர். அதுக்கப்புறம் அதை காப்பாற்ற முடியாமல் போயிடும். உணர்ச்சி இல்லை, ரத்த ஓட்டம் இல்லை, வேகமாக பரவ ஆரம்பிச்சு. ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் உள்ள வந்துருச்சுன்னா பரவ ஆரம்பிச்சு அந்த புண்ணு பெருசாயிட்டே போகும். சின்ன காயம் ஏதாவது பட்டுச்சுன்னா அல்சர் ஆகும். ரெண்டாவது, சுகர் கண்ட்ரோல்ல இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு சுகர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, எனக்கே புண்ணு வந்துச்சு. மழை பெஞ்சு ஏதாவது தண்ணி எங்கேயாவது தெரிஞ்சிடும், அதை நடந்தாங்கன்னா ப்ராப்ளம். இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும். ஸோ இன்ஃபெக்ஷனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்ஸ் ரத்த குழாய்க்குள்ளே இறங்கிடுச்சுன்னா இட் கோ த்ரூ த பாடி. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆல் டயபெட்டிக் பேஷண்ட் லுக் அட் தேர் ஃபுட். மிரர் வச்சு அவங்க பாதத்தை பார்க்கணும், ஏதாவது புண்ணு இருக்கா, எங்கேயாவது ஸ்க்ராட்ச் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். நல்லா சோப் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு துண்டு வச்சு நல்லா ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடணும். இட் ஷுட் நாட் பி ட்ரை. ட்ரையானா வெடிப்பு மாதிரி. ஸோ எப்பவுமே நமக்கு ஹெல்த்து தான் முக்கியம். காசு எப்போ வேணாலும் சம்பாதிச்சு, ஹெல்த்தை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் முடியாது, கஷ்டம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அறிமுக நாயகன் வினோத் நடித்த பேய்கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில். ரெட்னோல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர் பற்றின ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு நம்மள இருக்காமல் இருக்குது. இதை பற்றி நம்ம கூட இன்னைக்கு விரிவாக பேசுறதுக்காக டைரக்டர் ஆஃப் ஐகேப்ஸ் டிபார்ட்மெண்ட் டாக்டர் கார்த்திகேயன் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். டயபெட்டிஸ் ஃபுட் அல்சர் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட்? அதாவது சர்க்கரை நோய் இருக்குது பார்த்தீங்களா, சர்க்கரை நோய் இருக்கும்போது 2 ப்ராப்ளம் வரும் காலில். சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பக்கம், ஆனால் அதை தவிர காலில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று உணர்ச்சி குறையும். நம்ம இப்போ நடக்கும்போது ஏதாவது கல் தட்டுப்பட்டுச்சுன்னா டக்குன்னு நம்ம நிறுத்தி எடுத்து விட்ருவோம், இல்லை முள்ளு குத்துச்சுன்னா எடுத்து விட்ருவோம். உணர்ச்சி குறையும் காலில். ஸோ என்னாகும், ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கும்னா, நடக்கும்போது சர்க்கரை நோய் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, டாக்டர் ஏதோ மேகத்தில் பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நரம்புகள்லாம் பாதிக்கப்படுது. சர்க்கரையில் சுகர் ஜாஸ்தியாக இருக்கும் ரத்தத்தில், அது பாதிக்கும். அதாவது இந்த நரம்பில் சர்க்குலேஷன் குறைஞ்சி அந்த நரம்போட செயலே குறைஞ்சி போனதுனால உணர்ச்சியெல்லாம் இருக்காது. ஸோ அந்த உணர்ச்சி இல்லாத போது நமக்கு முள்ளு குத்துனா கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போது புண்ணாகும். சரி, புண்ணு வந்தால் ஆற வேண்டியது தானே. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, 2வது ப்ராப்ளம் இருக்குது. இரத்த குழாயும் பாதிக்கப்படும். நரம்பு பாதிக்கப்படும், இரத்த குழாயை பாதிக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒன்று அந்த புண்ணு ஆறாது. 2வது நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம் இல்லையா, ஆன்டிபயோட்டிக் ஒருத்தர் கொடுத்தோம்னா அந்த ஆன்டிபயோட்டிக் போய் சேர்றது இரத்த குழாய் வழியாக தான் சேருது. இப்போ இரத்த குழாயே பாதிக்கப்படும்போது ஆன்டிபயோட்டிக் போய் சேராது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் அந்த புண்ணு தானாக ஆறாது. இட் வில் பி ரொம்ப நாளைக்கு இருக்கும். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு இந்த சர்க்கரை நோய் வந்ததுலேருந்து நல்லா இருந்தேன், கொஞ்சம் நடக்கும்போது பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா தானாக ஒரு புண்ணு இருந்துச்சு டாக்டர், அது ஆறவே மாட்டேங்குது. டிப்பிக்கலாக அப்படி தான் ஹிஸ்ட்ரி இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, உணர்ச்சி இருக்காது, இரத்த குழாய் இருக்காது, இரத்த ஓட்டம் இருக்காது. ஸோ அதனால் ஆறுறது ரொம்ப ஸ்லோவாகிடும், ஆறவே ஆறாது. அப்போ அவங்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கணும். எப்படின்னா, அந்த தோல் போயிடுச்சுன்னா வீட்டில் உள்ள மேல் கூரை போன மாதிரி, யார் வேணாலும் உள்ளே வரலாம். ஸோ நம்ம உள்ளே எதுவும் பாதுகாக்க முடியாது. ஸோ அந்த மேல் கூரையை ஃபஸ்ட்டு, இப்போ நம்ம வீடு ரிப்பேர் பண்ண போகிறோன்னா நகையை வாங்கி உள்ளே வைக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு மேல் கூரையை சரி பண்ணி கதவெல்லாம் பூட்டி வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நகையை வாங்கி வைப்போம். ஃபஸ்ட்டே நகையெல்லாம் வாங்கி வச்சா என்ன ஆகும், எடுத்துகிட்டு போயிடலாம் யார் வேணாலும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த தோலை நம்ம சரி பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணால் தான் பாதுகாப்பு உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் பிளாஸ்டிக் சர்ஜரியில் தோல் எடுத்து போடுவோம். ஸோ திஸ் இஸ் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, டயபெட்டிக் ஃபுட் அல்சர்னா இதுதான் டயபெட்டிக் ஃபுட். ஓகே, பட் சர்க்கரை நோய் இருக்க எல்லாருக்குமே இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் வருமா? சர்க்கரை நோய் இருக்கிற 35% மக்களுக்கு புண்ணு வரும். ஸோ அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 35% ஆஃப் பீப்புள் வித் டயபெட்டிஸ் will develop foot ulcer at any point in their lifetime. Once diabetes foot ulcer வந்துச்சுன்னா திருப்பி வர்றதுக்கு, நீங்கள் ட்ரீட் பண்ணால் கூட திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கஷ்டமான செய்தி என்னென்னா, ஒரு தடவை ஃபுட் அல்சர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய மார்ட்டாலிட்டி சொல்லுவாங்கள்ல, இறந்து போகிறதுக்கான சான்ஸ் ஒரு 10% கூடும். டயபெட்டிக் ஃபுட் அல்சர் உள்ள டயபெட்டிக் பேஷண்ட்டும் டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இல்லாத டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும்
என்ன வித்தியாசம்னா ஃபுட் அல்சர் வந்தவங்களுக்கு சான்ஸ் ஆஃப் மார்ட்டாலிட்டி வில் பி 10% மோர் தென் த பர்சன் வித்தவுட் அன் அல்சர். ஸோ அதனால் ஏர்லியாக ட்ரீட் பண்ணிடுறது பெட்டர். அதை விட பெட்டர் என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த சார் இந்த நடக்கும்போது பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களா, அப்போவே we can treat it. அது ஏன்னா அந்த நரம்பு வந்து அழுதுட்டுருக்கு. நரம்பு அழறது தான் நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து உணர்ச்சி தெரியாமல் இருக்கு. அந்த நேரத்திலே we can go and treat the nerve. நர்வுக்கு சர்ஜரி பண்ணி அது டைட்டாக மாட்டிகிட்ருக்கு. என்ன ஆகும்னா அந்த ரத்த ஓட்டம் இல்லாதனால நரம்பெல்லாம் வீங்கிரும். சாதாரணமாக நம்ம நரம்பு நம்ம காலுக்குள்ளே போகுது இல்லையா, தேர் ஆல் கோயிங் த்ரூ ஸ்பெசிஃபைட் பாத்வே. அது வீங்கின உடனே அந்த பாத்வே பத்தலை அவங்களுக்கு. ஸோ அப்படி கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நரம்புக்கு. அதை ரிலீஸ் பண்ணிட்டோன்னா அந்த நரம்பு அப்புறம் நல்லா மூச்சு விடும். இட் மைட் ரிகவர். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் நம்ம ட்ரீட் பண்ணுறது பெஸ்ட். டயபெட்டிஸ் இருக்கவங்கள 35% வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அந்த 35% நம்ம எப்படி டயக்னோஸ் பண்றது? அதாவது எங்களுக்கு எப்படி வராங்கன்னா 35%ல புண்ணு வந்தப்புறம் வருவாங்க. ஆச்சா, டாக்டர் எனக்கு இந்த புண்ணு ரொம்ப நாளாக இருக்கு. அப்போ நம்ம செக் பண்ணோன்னா எனக்கு சுகரே கிடையாது டாக்டர் அப்படிம்பாங்க. செக் பண்ணி பார்த்தா தேல் பி டயபெட்டிக். ஆச்சா, ரெண்டாவது சில பேர் வந்து முதல்லையே வருவாங்க, இந்த மாதிரி எனக்கு பாதத்தில் வந்து உணர்ச்சி இல்லைன்னு. தட் இஸ் த செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி வந்து டாக்டர் எனக்கு தெரியும் டயபெட்டிஸ் இருக்குன்னு, சின்ன புண்ணு தானேன்னு விட்டுட்டேன் அப்படின்னு விட்டுட்டு they'll come with a big ulcer. அதுக்கப்புறம் அதை காப்பாற்ற முடியாமல் போயிடும். எது? அந்த காலை காப்பாற்ற முடியும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, உணர்ச்சி இல்லை, ரத்த ஓட்டம் இல்லை, வேகமாக பரவ ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்துடுச்சுன்னா வேகமாக பரவ ஆரம்பித்து அந்த புண்ணு பெருசாகிட்டே போகும். இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ நிறைய பேர் டயபெட்டிக்கு மெயினாக நம்ம நடந்து தான் ஆகணும். வீட்டில் உட்காந்துருக்கோம், யாராக இருந்தாலும் நடந்து எங்கேயாவது கடைக்காவது போகணும். அப்போது இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, சின்ன முள்ளு பட்டால் கூட நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு முள்ளு பட்டால் கூட தெரியாது. ஸோ தே கம் வித் அல்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் வருவாங்க எங்கள்கிட்ட. இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து சுகர் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து அல்சர் கிடையாது. பட் நான் எப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்னா, எனக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் போகும்போது அல்சராக மாறும். அது எக்ஸ்ட்ரீம்னா அந்த இப்போ சின்ன காயம் ஏதாவது பட்டுச்சுன்னா அல்சர் ஆகும். ரெண்டாவது சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும். சுகர் கண்ட்ரோல், சில பேர் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு சுகர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, எனக்கே புண்ணு வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. சுகர் கண்ட்ரோலில் இருந்தாலும் we have got what is known as HbA1cன்னு ஒன்று பார்ப்போம். அதாவது ஓவர் 3 months எவ்வளவு சுகர் இருந்துச்சுன்னு ஆவரேஜாக காமிக்கும். இப்போ சுகர் எல்லாருக்குமே மாறிட்டு இருக்கும். இப்போ நான் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி குறைஞ்சிரும் தானா, அப்படியே மேலே போயிட்டு கீழே போயிட்டு வந்துட்டுருக்கும் அது. பட் இது ஆவரேஜ். இப்போ நான் 2 நாள் சாப்பிடாமல் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, டயபெட்டிக்காக இருந்து 2 நாள் சாப்பிடாம சுகர் எடுத்தால் லோவாக இருக்கும். டாக்டர் எனக்கு இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, அது வந்து ஏமாத்துறது மாதிரி. HbA1cன்னு ஒன்று பார்ப்போம். அது வந்து யூஸ்வலாக 6 வேல்யூவில் 6 பாயிண்ட்ஸில் இருக்கணும். சில பேருக்கு 9 இல்லை 10 இருக்கும். அவங்களுக்கு வந்து டேஞ்சர், பிகாஸ் தே கேன் டெவலப் அல்சர்ஸ். அந்த கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் சுகர் வந்து இந்த HbA1cல தெரியும் எக்ஸ்ட்ரீம் போகும்போது. ஸோ அவங்களுக்கு வந்து அது காமிக்கும், 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே இவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் தேர் அட் ரிஸ்க். தட் மீன்ஸ் their sugar is not under control. Okay. மேலே போகுது கீழே வருது. ஸோ இட்ஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு மோர் சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் ஃபுட் அல்சர். ஓகே, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். பட் எனக்கான ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்குது இதுக்கு? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். பட் இதனுடைய எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்புடேஷன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை தாண்டி தான் நீங்கள் வந்து 10% ஹையர் மார்ட்டாலிட்டி ரேட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இதுக்கு? தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். எப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு உணர்ச்சி இல்லை, காலில் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போதே we can release the nerve. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்டேஜ் ஒன்லேயே ரிலீஸ் பண்ணலாம். அவங்களுக்கு புண்ணே கிடையாது. பட் அவங்க வர்றாங்க, we advise them. பட் யோசிச்சு பாருங்கள், நான் சும்மா போகிறேன் டாக்டர்கிட்ட, ஐம் டயபெட்டிக், பாதத்தில் கொஞ்சம் உணர்ச்சி இல்லை. அந்த நேரத்தில் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஒத்துப்போமா? நிறைய பேர் ஒத்துக்கிறது கிடையாது. என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம் டாக்டர், வெயிட் பண்ணலாம் டாக்டர் அப்படின்ட்டுருவாங்க. பட் we know அந்த ஒரு ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா அந்த நரம்பை திருப்பி நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி பண்ண முடியாது. ஓகே, தட்ஸ் only one. ஆமாம், லைட்டாக தானே இருக்குது, இதுக்கு எதுக்கு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் அப்படி இருக்காங்கல்ல. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நர்வுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, புண்ணு வரும். இப்போ புண்ணு வந்தால் கூட we don't immediately go for surgery.
நம்ம வந்து புண்ணு வர்ற மாதிரி இருக்குன்னா உடனே வாட் வி சேஸ் இப்போ புண்ணு ஏன் வருது, இப்போ உணர்ச்சி இல்லைன்னு சொன்னோம். ரெண்டாவது வாட் வில் ஹேப்பன் இஸ் நம்ம நடக்கும்போது வெயிட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த என்டையர் ஏரியா. பட் சுகரில் என்ன ஆகும், சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வரும்போது சில பாயிண்டில் த ப்ரெஷர் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்நார்மலாக. இப்போ சாதாரணமாக இப்படி கையை வச்சிங்கன்னா ப்ரெஷர் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட். இப்படி கை வச்சிங்கன்னா என்ன ஆகும், இப்படி கை வச்சிங்கன்னா இந்த பாயிண்டில் தானே ப்ரெஷர், என்டையர் பாடியோட வெயிட் கரெக்டாக இந்த பாயிண்டில் வரும். ஸோ தி அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் இன் திஸ் பாயிண்ட் இஸ் மோர். சி ஃபார் இன்ஸ்டன்ஸ் 100 kilograms ப்ரெஷர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓவர் 100 இது வந்து ஈச் பாயிண்ட் வந்து 10 10 10 10 இருக்கும். இப்போ இப்படி வச்சேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் 50 இருக்கும். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ அப்நார்மல் ப்ரெஷர் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வாட் வி டூ இஸ் வி கிவ் ஸ்பெஷலைஸ்ட் ஃபுட்வேர். இந்த செருப்பில் இப்போ இவருக்கு அது எப்படி நமக்கு தெரியும் எந்த இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னா, வி ஹவ் காட் அ இன்வெஸ்டிகேஷன் ஒன் ஸ்பீடோ பேரோகிராம். அதாவது அவங்க நடக்கும்போது இட் வில் பி ரெக்கார்டட் ஆன் த கம்ப்யூட்டர். எந்த இடத்துல அவங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வி கேன் ரெக்கார்ட். அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டோன்னா, சார் இவருக்கு வந்து இந்த இடத்துல வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, வி ஷுட் நாட் கிவ் ப்ரெஷர் ஆன் திஸ்ன்னு உடனே அது தகுந்த மாதிரி ஃபுட்வேரை மாற்றிடுவோம். ஸோ வி வில் கிவ். ஸோ கால் வந்து இப்போ இந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்குன்னா இப்படி கொடுத்துருவோம் ஃபுட்வேர். ஸோ கால் வந்து அந்த இடத்துல அந்த போர்ஷன் மட்டும் அந்த இடத்துல தொங்கும். ஓகே. ஸோ நடக்கும்போது ஹி வில் நாட் ஹவ் ப்ரெஷர் தேர். இப்போ இண்டிவிஜுவல் பேஷண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இட் ஷுட் பி கஸ்டமைஸ்ட். அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் நடக்க வைப்போம். அவரை நடக்க வச்ச ஒரு இது மாதிரி இருக்கும். நம்ம வெயிங் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒன்று இருக்கும். அதில் நடக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னா இட் வில் மெஷர் த ப்ரெஷர் அண்ட் இட் வில் கிவ் அவுட் ஒரு பிக்சர் கொடுத்துரும். இங்கெல்லாம் ஜாஸ்தி இருக்கு, திஸ் இஸ் நார்மல், திஸ் இஸ் அப்நார்மல் அப்படின்னு அதுவே சொல்லிடும். அதுக்கு அதை வச்சு தே வில் ப்ரிப்பேர் ஃபுட்வேர், ஸ்பெஷலைஸ்ட் ஃபுட்வேர், ஸோ தட் அந்த இடத்துல ப்ரெஷர் போகாத மாதிரி. திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட், ப்ரெஷர் அல்சர் வந்துடுச்சு. இப்போ அல்சர் சின்னதாக இருக்குது. வி அட்வைஸ் தெம் டு டேக் கேர் ஆஃப் தட் அல்சர். டெய்லி வாஷ் பண்ணுங்கள். டோன்ட். இப்போ நான் இந்த ஃபுட்வேர் சொன்னேன் இல்லையா, அது வெளியே போகிறதுக்கு மட்டுமா, வீட்டுக்குள்ளேயும் போடணும். ஏன்னா அதே வெயிட்டு தானே வீட்டுக்குள்ளேயும் நடந்தாலும் தாங்குது. ஸோ வீட்டுக்குள்ளேயும் செருப்பு போடணும். இது வந்து சார் என்ன சார் வீட்டுக்குள்ளே எப்படி சார் செருப்பு போடலாம், அது தப்பாச்சே சார். உங்கள் காலை காப்பாற்றணுன்னா இப்படி தான் பண்ணணும். யூஸ்வலி வி அட்வைஸ் தெம் டு ஹேவ் 2 pairs ஆஃப் ஸ்பெஷல் ஃபுட்வேர். ஒன்று வெளியே போட்டு போகிறதுக்கு, ஒன்று வீட்டுக்குள்ளே போடுறது தப்பு. நிறைய பேர் இப்போ வீட்டுக்குள்ளெல்லாம் செருப்பு போட்டுக்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வீட்டுக்குள்ளே நடந்தாலும் அதே ப்ரெஷர் தானே, வெளியில் நடந்தால் மட்டுமா ப்ரெஷரு, உங்கள் வெயிட்டு அதே வெயிட்டு தானே வீட்டுக்குள்ளே. ஸோ வி அட்வைஸ் தெம் டு வேர் ஃபுட்வேர் ஈவன் இன் த ஹவுஸ். ஆச்சா. ஸோ இது ஃபுட்வேர் பற்றி ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது வந்து வி அட்வைஸ் ட்ரெஸ்ஸிங் போடலாம். ப்ரெஷரை ரிலீவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் போட்டால் சில சமயம் ஆறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அந்த ப்ரெஷர் ரிலீவ் பண்ணிட்டா தானாக ஆறிடும். அதுலேயும் ஆறலை அப்படின்னா இட் கோஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். த போன்ஸ் வில் பி அஃபெக்டட் அண்டர்நீத். போன்ஸ் என்ன ஆகிடும், நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் காலை பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் பி த நார்மல் ஷேப். அந்த ஷேப் அப்நார்மல் ஆகும்போது அந்த போன்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணும். அது வேற ப்ரெஸ் பண்ணும் ஒரு பக்கத்தில் இருந்து. உங்கள் வெயிட் அழுத்துது, உள்ளேருந்து போன் வேற அப்நார்மலாக ப்ரெஸ் பண்ணு. நார்மலாக இப்படி இருக்கிற போனு இப்படி ஆகிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு விரல்லாம் இப்படி இருக்கும், நார்மலாக விரல் இப்படி இருக்கும், கால் விரல். ஸோ அந்த மாதிரி அப்நார்மல் ஆகும்போது அந்த போனில் சர்ஜரி பண்ணணும். நாங்கள் வில் கோ டு தட் போன், வி வில் ரிமூவ் தட் போர்ஷன் ஆஃப் த போன் விச் இஸ் காசிங் ப்ரெஷர். அதை போனை எடுத்தாலே புண்ணாறிடும். பட் அதே நேரத்தில் ஃபுட்வேர் கொடுக்கணும், ஸ்பெஷல் ஃபுட்வேர் டு டேக் அவே த வெயிட், அது நம்ம கொடுக்கணும். ஸோ இது ரெண்டையும் பண்ணால் இட் வில் பி கண்ட்ரோல்டு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். இவ்வளோ நேரம் இன்ஃபெக்ஷன் ஆகலை, புண்ணு தான் இருந்துச்சு, இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இன்ஃபெக்ஷன் எப்படி ஆகுதுன்னா, சில சமயம் சரியாக காலை பாதுகாக்காமல் இருந்தாங்கன்னா இன்ஃபெக்ஷன் வில் என்டர். நான் சொன்னேன் இல்லையா, வீட்டுக்கு கூரை இல்லை, பாக்டீரியா கேன் கம் இன் வெரி ஈஸிலி. ஸோ இன்ஃபெக்ஷன் இப்போ தண்ணியில் நடப்பாங்க, சில சமயம் மழை பெஞ்சு ஏதாவது தண்ணி எங்கேயாவது தெரிஞ்சுன்னா அதை நடந்தாங்கன்னா ப்ராப்ளம். ஓகே, இட் கெட்ஸ் இன்ஃபெக்டட். இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அடுத்த ப்ராப்ளம். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம், யூஸ்வலாக ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். பட் நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்டிபயோட்டிக் போய் சேர முடியாது அங்கே. ஸோ இன்ஃபெக்ஷனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, அது அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்ஸ் ரத்த குழாய்க்குள்ளே இறங்கிடுச்சுன்னா இட் வில் கோ த்ரூ த பாடி. இட் கேன் டூ 3 things. ஒன்று அந்த இடத்துலையே இருக்கலாம். ஆச்சா. ஸோ வி ஹேவ் டு டூ சர்ஜரி ஃபார் தட். என்ன பண்ணுவோன்னா அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு வி ஹேவ் டு மூவ் ஸ்கின்னை வந்து பக்கத்தில் இருந்தோ இல்லை வேறு எங்கேருந்தாவதோ எடுத்துகிட்டு வந்து அங்கே போடணும்.
இப்போ யூ ஹர்ட் ஆஃப் ஸ்கின் கிராஃப்ட். இப்போ தோல் மட்டும் தொடையிலேருந்து எடுத்து போடுவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட முடியாது, யூஸ்வலி போட முடியாது. ஏன்னா புண்ணு செல்ஸுமே ஆழமாக, நான் சொன்னேன் எலும்பு வரைக்கும் போகும்னு. ஸோ அது அவ்வளோ ஆழமாக இருந்துச்சுன்னா ஸ்கின் போட முடியாது, ஸ்கின் கிராஃப்ட். ஸோ வி ஹேவ் டு பிரிங் டிஷ்யூவே கொண்டு வந்து வைக்கணும். பக்கத்துலேருந்து எடுக்கலாம், இல்லை வேற எங்கேருந்தாவது எடுக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பாதத்துக்கு நம்ம தொடையிலேருந்து டிஷ்யூ எடுத்து வைக்கலாம். அது ஒட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக ஒட்டாது. ஆனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் தொடையிலேருந்து அந்த டிஷ்யூ எடுக்கும்போது அதோட ரத்த குழாய் இருக்கும் இல்லையா தொடையில், அதையும் கொண்டு வந்து இங்கே இருக்கிற ரத்த குழாயோட சேர்த்து வச்சிரும். சரியா? ஸோ நவ் இட் வில் கெட் பேக் லைஃப் ஓவர் தேர். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, சுகர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த சுகர் பண்ணுற பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே காலில் மட்டும் இல்லை, இப்போ காலுக்கு ரத்த ஓட்டம் பெரிய ரத்த குழாயெல்லாம் வருதில்ல, அதை பாதிச்சிச்சுன்னா ரத்த குழாயே வரல, ரத்த ஓட்டமே வரலைங்கிற போது how can we do this surgery? ஏன்னா நான் சொன்னேன்ல ரத்த குழாய் இணைக்கணும்னு, அந்த ரத்த குழாயே ப்ராப்ளம்ல இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஸோ அதுவும் பண்ண முடியாது. ஸோ தென் இட் கோஸ் ஃபார் த லாஸ்ட் ஸ்டேஜ் வேர் இட் கோஸ் இன் ஃபார் கேங்க்ரீன். ரத்த ஓட்டம் கம்மியாக போயிடுச்சு, புண்ணு ஆரம்பிட்டிங், அது ஓகே. கால் விரல் இருக்கு இல்லையா, அதுக்கும் ரத்த ஓட்டம் போகாது நேச்சுரலி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அதெல்லாம் கருப்பாயிடுச்சுன்னா அது எடுத்தான் ஆகணும், கெட்டு போயிடுச்சுன்னா எடுத்தான் ஆகணும். எடுத்தால் அது ஆறுமா அப்படின்னா திருப்பி அடுத்த ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட் பேஷண்ட் வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கெட்டு போனதை எடுக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக் பிரின்சிபல், ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னா எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரத்த குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அது எப்படி, வாஸ்குலர் சர்ஜன் வில் பிளே அ ரோல் ஹியர். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரத்த குழாயை வந்து பிரித்து விடுவாங்க. யூ ஹவ் ஹர்ட் கார்டியக் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி காலுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு மாதிரி காலுக்கு பண்ணால் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா ரத்தம் கொஞ்சம் பாயும் எக்ஸ்ட்ராவாக. அப்போது நாங்கள் வந்து டிஷ்யூ கொடுத்து வி கேன் சேவ் இட். ஸோ வாஸ்குலர் சர்ஜன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொன்ன ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் மட்டும் இன்வால்வ் கிடையாது. தெர் ஆர் சோ மெனி. இப்போ நான் சொன்னேன் வாஸ்குலர் சர்ஜன், அப்புறம் இந்த ஃபுட்வேர் கொடுக்கறதுக்கு ஆள் வேணும், அப்புறம் டயபெட்டாலஜிஸ்ட் வேணும். சுகர் கண்ட்ரோலில் இருந்தால் வி கேனாட் டூ சர்ஜரி. அனஸ்தீசியாலஜிஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட். அனஸ்தீசியா கொடுக்கும்போது சுகர் மேலே இப்போ ஏறும் இறங்கும், அவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் நியூராலஜிஸ்ட், நர்வுக்கு நான் சொன்னேன் இல்லையா உணர்ச்சியே இல்லைன்னு, ஸோ தே வில் பி தேர் டு அசஸ் த பேஷண்ட். சார் இவருக்கு நர்வ் சென்சேஷனே இல்லை சார், கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு அவங்க தே வில் டெல் அஸ். ஸோ த நியூராலஜிஸ்ட் இஸ் இன்வால்வ். எப்பவுமே இட் இஸ் அ மல்டி டிசிப்ளினரி. நான் மட்டும் தனியாக பண்ணுறேன்னு சொல்லுவேன். தெர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ் ட்ரைங் டு சேவ் த ஃபுட் ஆஃப் தட் டயபெட்டிக் பேஷண்ட். முதல்ல சொன்னேன் இல்லையா, பேஷண்ட்டுக்கு புண்ணு இருக்கோ இல்லையோ ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு. இட் இஸ் நாட் ஓன்லி த டயபெட்டிக் அல்சர் தட் வி ஆர் ட்ரீட்டிங், வி ஆர் ஆல்சோ ட்ரீட்டிங் த நார்மல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஃபுட். புண்ணே இல்லை ஆனாலும் சர்ஜரி பண்ணுறோன்னு சொன்னேன்ல, அந்த நர்வ்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணால் he will be prevented. You can prevent ulcer from developing. ஓகே, ப்ரிவென்ஷனுக்காகவே நமக்கு ஒரு சர்ஜரி. Prevention is so important. We do a surgery. அந்த நர்வ்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டா கொஞ்சம் உணர்ச்சி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உணர்ச்சி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஏதாவது காலில் முள் ஏதாவது பட்டுச்சுன்னா he will know, he will take it out, he will clean it. இதெல்லாம் ஒரு பக்கம். தி அதர் திங் வி நீட் டு ரிமெம்பர் இஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸு அல்சர் வராமல் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபுட் கேர். ஃபுட் கேர்னா என்னென்னா, டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அல்சர் வந்தவங்க இல்லை, ஆல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஷுட் லுக் அட் தேர் ஃபுட். காலை எப்படி சார் பாதத்தை பார்க்க முடியும்? ஒரு மிரர் வச்சு அவங்க பாதத்தை பார்க்கணும், ஏதாவது புண்ணு இருக்கா, எங்கேயாவது ஸ்க்ராட்ச் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம பாதத்தில் நம்ம உணர்ச்சி இல்லைன்னு சொன்னேன், அதில் என்ன ஆகும்னா, உணர்ச்சி இல்லாத போது சின்ன சின்ன வெட்டு காயெல்லாம் வரும், அது வழியாக இன்ஃபெக்ஷன் உள்ளே வரலாம். அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி நல்லா சோப்பு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு துண்டு வச்சு நல்லா ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடணும். இட் ஷுட் நாட் பி ட்ரை ஆனால் வெட்டு காயம் வரும், அதுக்கப்புறம் இட் வில் கெட் இன்ஃபெக்ட். வெடிப்பு எக்ஸாக்ட்லி வெடிப்பு மாதிரி வரும். அதெல்லாம் பார்த்துக்கணும். பார்த்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டாங்கன்னா இட் வில் பி நைஸ் அண்ட் மாய்ஸ்ட், இட் வில் நாட் அலோவ் எனி இன்ஃபெக்ஷன் டு கெட் இட். ஸோ இதை பார்த்துக்கணும். 4வது ஃபுட்வேர் போட்டுக்கணும், அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஃபுட்வேர் போட்டுக்கணும், வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, இதுவும் பண்ணணும். 5வது சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்கணும். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, டயபெட்டாலஜிஸ்ட் பார்ப்பாங்க, டயபெட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு அவங்க வந்து தேவோட ப்ரிஸ்கிரைப்ட் ஐதர் இன்ஜெக்ஷன், இன்சுலின் சில பேருக்கு சொல்லுவாங்க, சில பேருக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. பட் தே டோன்ட் கோ ஃபார் ரிவ்யூ. இப்போ சில சமயம் கொஞ்ச நாள் கண்ட்ரோலில் இருக்கும், அதுக்கப்புறம் தே மஸ்ட் செக் பண்ணணும். சில பேருக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது என்னாகும், முதல்ல கொடுத்த டோசேஜ் கரெக்டாக இருந்திருக்கும் ஃபியூ மந்த்ஸ், அதுக்கப்புறம் திருப்பி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும்.
எவ்ரி 3 months they should go and see the diabetologist and get a review. ஓகே. சரியா இருக்கா, இல்லை இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை டிக்ரீஸ் பண்ணணுமான்னு. வேண்டான்னு யூஸ்வலாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சுகர் கேன் ஒன்லி பி கண்ட்ரோல்டு. சரிங்களா? ஸோ இது வந்து இப்போது தமிழில் சொல்லணுன்னா நோய் பிணின்னு ரெண்டு வேர்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஸோ அந்த நோய்ங்கிறது கேன் பி கியூர்ட், பிணிங்கிறது cannot be cured. பசிங்கிறது ஒரு பிணி. ஓகே, இட் cannot be cured. Can anybody cure பசி? You can only keep controlling it. அது மாதிரி diabetes is a பிணி. ஓகே, ஸோ இட் ஹேஸ் டு பி கண்ட்ரோல்டு. ஸோ அந்த ரெகுலர் டயபெட்டிக் செக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு ப்ரிவெண்ட் அன் அல்சர் பேசிக்காக. சரியா? ஸோ தே ஷுட் கோ டு த டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் கெட் அ ரிவ்யூ. நிறைய பேர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்கல்ல, லைக் கால் ஓகே உணர்ச்சி தெரியல அப்படின்னா மறுத்து போயிருக்கும் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு லாங் டேர்மாக இருக்குது அப்படின்னா கூட டாக்டரை கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா, சி வி ஃபீல் சாரி ஃபார் தெம். ஆக்சுவலாக வி ஹேட் அ பேஷண்ட், ஒரு எக்ஸாக்ட்லி ஒருத்தர் வந்தார் எங்களுக்கு, வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன், ஒரு கொஞ்சம் ஏஜட் பர்சன். சார் என்ன சார் படிச்சிருக்கீங்க இவ்வளவு, ஏன் சார் இவ்வளோ விட்டுருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார் நான் நல்லா கண்ட்ரோலில் வச்சுருந்தேன் சார், அப்புறம் ஒரு இடத்துல சேர்ந்தேன் சார், நல்ல சம்பளம், நல்லா காசு வந்துச்சு சார், நல்லா சாப்பிட்டேன் சார் அப்படி. அவரே ஒத்துக்கிறாரு. சரி சாப்பிட்டீங்க, சரி தப்பில்லை, நீங்கள் சம்பாதிச்சு டாக்டர்கிட்ட வந்து காமிச்சிருக்கலாம்ல முதல்லையே. த சேட் பார்ட் இஸ், எங்களுக்கு அந்த காலை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஐயோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாமே, டோட்டலி ப்ரிவென்டபிள்ல. இப்போ கேன்சர் வந்துச்சுன்னா நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் டோட்டலி ப்ரிவென்டபிள் அண்ட் இட் கேன் ஈவன் எண்ட் இன் டெத் ஆஃப் த பேஷண்ட். ஐ டோல்ட் யூ த மார்ட்டாலிட்டி இன்க்ரீசஸ் இல்லையா? அப்படி இருக்கும்போது டெத்து, காலை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா வி ஃபீல் சாரி. இது டோட்டலி ப்ரிவென்டபிள் ஆச்சு, இதை நான் அவங்க முதல்லே வந்திருந்தாங்கன்னா வி குட் ஹவ் டன் சம்திங் டு சேவ் த ஃபுட்டுங்கிற மாதிரி. ஸோ எப்போவுமே ப்ரிவென்ஷன், நமக்கு ஹெல்த்து தான் முக்கியம். காசு எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், பட் ஹெல்த்தை வந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் முடியாது, கஷ்டம். ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு தான் பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். டயபெட்டிக்ஸ் ஷுட் விசிட் த டயபெட்டாலஜிஸ்ட், ஷுட் விசிட் அ பிளாஸ்டிக் சர்ஜன். என்ன ப்ராப்ளம் செக் பண்ணுறது, நியூராலஜிஸ்ட்டை பார்க்கணும். அவங்க தே வில் செக். இப்போ நாங்கள் எப்படி செக் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ், இப்போ டிஃப்ரெண்ட் நர்வ்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒரு பர்டிகுலர் நர்வ் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்த சென்சேஷன். ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் நர்வ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பெயின். ஃபஸ்ட்டு யூஸ்வலாக அந்த நம்னஸ் இருக்கிற நர்வ், அதாவது உணர்ச்சி போகிற நர்வ் தான் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் வந்து பெயின் நர்வ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் எனக்கு உணர்ச்சியே இல்லை காலில், பட்டு வலியெல்லாம் இல்லை டாக்டர் அப்படிம்பாங்க. தட் டசன்ட் மீன் ஹீ இஸ் ஓகே. இட் இஸ் த பிகினிங் ஸ்டேஜ், இட் இஸ் பெஸ்ட் டு கெட் ட்ரீட்டட். அப்புறம் வருவாங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து, டாக்டர் மரத்து போயிருக்கு பட் நைட்டில் ரொம்ப வலி, மரத்து போயிருக்கு பட் நைட்டில் ரொம்ப வலிக்குது. ஓகே, தட் இஸ் பாசிபிள். தட் இஸ் த செகண்ட் ஸ்டேஜ். வலி உள்ள வலிக்கும். ஓகே, மரத்து போயிருக்கு, சென்சேஷன் கிடையாது, பட் த நர்வ்ஸ் ஆர் பெயினிங் இன்சைட். ஓகே, ஸோ that will happen. That is the second stage. That is the warning sign. See, நம்ம உடம்பு எப்போவுமே வார்னிங் கொடுக்கும். நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா பெயின் வரும், பார்த்துக்கலாம், ஏதோ ஜெலுசில் போட்டு வேலையை பார்ப்போம்னா அது கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு தாங்கும், பட் கடைசியில் இட் வில் ஃபெயில். இல்லை, இட் வில் ட்ரை டு டூ இட்ஸ் பெஸ்ட் டு சேவ் யூ. நம்ம உடம்பு நம்மளை நம்மளோட உடம்பு தானே அது, நம்மளை காப்பாற்ற முயற்சி பண்ணோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதால் முடியாது. ஸோ இட் வில் கொலாப்ஸ். தட் இஸ் வென் வி ஃபீல் சேட். முதல்ல வந்திருக்கலாமே. அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின், இப்போ ஆம்புடேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஐயோ டயபெட்டிக் ஃபுட் அல்சர், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விரல் எடுப்பாங்க, அதுக்கப்புறமா காலை எடுத்துருவாங்க அப்படின்லாம். இது எல்லாமே மித்து தானா இல்லை ஃபேக்டா, இல்லை அவங்களுடைய கண்டிஷனை பொறுத்தா? இது வந்து கரெக்ட். இதான் இப்படி தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு விரல் எடுத்துட்டாங்களா, அடுத்து கால் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான். சி வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அந்த டிசீஸ் ப்ராசஸ் உள்ளே இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் தட் டிசீஸ் ப்ராசஸ் அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அந்த டிசீஸ் உள்ளே அரிச்சிக்கிட்டே போகுது டிஷ்யூஸை. நீங்கள் கால் விரல் எடுத்தாலும் மற்ற டிஷ்யூ, இஃப் யூ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஆஃப்டர் தட்டில், இட் இஸ் கோயிங் டு டூ வாட் இட் வாண்ட்ஸ் டு டூ. ஸோ கடைசியில் இட் வில் எண்ட் அப் இன் ஆம்புடேஷன் அபவ் த லெக். ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் ட்ரூ, பட் இட் கேன் பி ப்ரிவென்டட். அகெயின் ஐம் டெல்லிங் யூ, there are so many chances for preventing. இப்போ இந்த விரல் எடுத்துட்டாங்க, இப்போ கால் எடுக்காமல் இருக்கணும்னா முடியுமா? கண்டிப்பாக முடியும். நான் சொன்ன ஃபுட்வேர் போடணும்,
ஃபுட் கேர் எடுத்துக்கணும். இப்போ ஆம்புடேஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம மூடிடுவோம். சில சமயம் விரல் எல்லாமே கெட்டு போயிடும். விரல் எல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னா ஃபுல்லாக எடுத்துருவோம். எல்லா விரலையும் எடுத்துட்டு அப்போ கூட நடக்கலாம். அப்போ கூட யூ ஷுட் டேக் கேர் இல்லையா? அதே டயபெட்டிஸ் அதே உடம்பு தான், உடம்பை மாற்றிடல நம்ம. ஸோ அதே டயபெட்டிஸ் அதே உடம்பு இருக்கும்போது யூ ஹாவ் டு டேக் கேர், டெய்லி கேர். நான் சொன்னேன் இல்லையா, ஃபுட் கேர் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஸ்பெஷலைஸ் ஃபுட்வேர் போட்டுக்கணும். சுகர் டாக்டரை பார்த்துட்டு டயபெட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா இட் இஸ் பாசிபிள் டு ப்ரிவெண்ட் த அசெண்டிங் ஆஃப் த ஆம்புடேஷன். எதுவுமே நான் பண்ண மாட்டேன், டாக்டரோட வேலை அதெல்லாம் அப்படின்னா திஸ் இஸ் ரிடிகுலஸ் இல்லையா? டாக்டர் மருந்து சொல்லலாம், டாக்டர் மருந்து சாப்பிட முடியுமா அவருக்காக? எல்லாமே ஏஜ்டு பீப்புளுக்கு மட்டும்தானா எப்படி? Young people. Okay. Diabetes can affect even young people because there are two types of diabetes, type 1, type 2. Type 1 usually aged people varum, and type 2 young people can be affected. We have got a lot of patients, young patients with foot ulcers. ஓகே ஓகே. That is also there. So யாருமே விதிவிலக்கு கிடையாது. இந்த பேசிக் பாயிண்ட் இப்போ நம்ம இந்த இவ்வளவு பேசினதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் பீப்புள் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வில் பி குட். என்னென்னா, காலை ஒழுங்காக பாதுகாக்கணும். எந்த ப்ராப்ளம் சுகர் வந்துச்சுன்னா உடனே போய் பார்த்துடணும். டயபெட்டாலஜிஸ்ட்டை பாருங்கள், நியூராலஜிஸ்ட்டை பாருங்கள். டயபெட்டாலஜிஸ்ட் வில் டெல் யூ, சார் உங்களுக்கு உணர்ச்சி கம்மியாயிட்டிருக்கு, கண்டிப்பாக நியூராலஜிஸ்ட்டை பார்க்கணும், இல்லாட்டி பிளாஸ்டிக் சர்ஜனை பார்க்கணும்னு சொல்லிடுவாங்க. மூணாவது வந்து யூ ஷுட் டேக் கேர். கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது, சின்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு நம்னஸ் வருதுன்னு அவருக்கு தான் தெரியும், அந்த பேஷண்ட்டுக்கு தான். ஸோ அவருக்கு ஹீ ஷுட் இமீடியட்லி ரிப்போர்ட் டு த டயபெட்டாலஜிஸ்ட். வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. As plastic surgeons, we want to help you. We want to prevent that amputation. We want to make you normal again. We want to make you walk again. But நீங்கள் வரணும், நீங்கள் வந்து நீங்கள் ஒத்துழைக்கணும். நீங்கள் வந்தால் போதாது, வந்துட்டேன் டாக்டர் இனிமேல் காப்பாற்றிடுவார்னா அதுவும் கிடையாது. யூ ஹேவ் டு டூ சம்திங். ஓகே. ஸோ எதுவாக இருந்தாலுமே முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ண முடியும். கண்டிப்பா. பட் பேஷண்ட்ஸ் அவேராக இருக்கணும்னு அவேர்னஸ். தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அறிமுக நாயகன் வினோத் நடித்த பேய்கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில்.